Dear students and parents, NEET 2026 எழுதின குழந்தைங்க ஒரு சிலர் நல்லா எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நல்ல ஸ்கோர் வாங்குவீங்க. ஓகே, நல்ல ஸ்கோருங்கிறது உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது பற்றி இல்லை, மற்றவங்கள விட எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கிறீங்கிறது. ஸோ இது எப்போ தெரியும்னா, எல்லாத்தோட ஸ்கோரும் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கிறோம், நம்மளோட ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் ஒரு சிலர் சொல்கிற மார்க்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. ஓகே, யூ ஹாவ் புட் இன் யோர் எஃபர்ட்ஸ், உங்களுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் சின்சியர் எஃபர்ட்ஸ். ஓகே, ஒரு சிலர் உங்களோட 100% கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணலாம். தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட் அண்ட் திஸ் இஸ் த சாய்ஸ் தட் யூ ஹாவ் டு மேக் இட். ஓகே, செகண்ட் என்னென்னா, பேரண்ட்ஸ் யாருமே குழந்தைங்களை வந்து தப்பு சொல்ல வேண்டாம். நீ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்ட, இதை நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் அவங்கள வந்து ட்ரமடைஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இது அவங்களுக்கு நிறைய ஹர்ட் ஆகும். ஸோ தே ஆர் ஆல் இன் அன் adolescent ஏஜ். Okay, so whatever mistakes they have done, it is not intentional. Okay, so let us all support them at this stage. So யாரையும் குறை சொல்லிக்க வேண்டாம். Okay, third thing is, இது மட்டுமே உங்களோட உலகம் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கான எஃபர்ட்ஸ் போடுறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கிடைச்சா கண்டினியூ பண்ணலாம், கிடைக்கலன்னா வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் அப்புறமா யோசிக்கலாம். ஸோ நாங்களுமே ஒரு கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டுக்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் கட் ஆஃப். நமக்கு ஆக்சுவல் கட் ஆஃப் இன்னும் தெரியல. ஸோ எஸ்பெஷலி இந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 2 கொஷினோட கீ வந்து என்டிஏ ஏதாவது கீ சேலஞ்சில் கரெக்ட் பண்ணால், மாற்றுனா, ஸோ அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் நிறையா வரும். ஓகே, ஸோ அதனால இது ஒரு ஃபைனல் கட் ஆஃபும் கிடையாது, இதுதான் உங்களோட ஃபைனல் வேர்டிக்ட்டும் கிடையாது. ஸோ வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். அது வரைக்கும் அமைதியாக சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.